ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஜூட் பேக் தான் நான் வந்து ஃபுல் ஃபினிஷிங்கில் நான் உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோ வரும். இப்போ நான் வந்து இதே மாதிரி சேம் ஜூட் பேக் வந்து நான் தைச்சி காட்ட போகிறேன். எப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பேசிக்கே தெரியாதவங்க கூட நீங்கள் வந்து இது மாதிரி அளவு எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெளியே வேலைக்கு போக முடியாத பெண்கள் வந்து வீட்டில் இருந்து நம்ம வந்து தைச்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி மிஷின் இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு. நீங்கள் வந்து நைட்டி, ப்ளவுஸு, சுடிதாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இதுவும் தைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிற கடைகளில் போய் சொல்லி வச்சு நம்ம வந்து கொக்கி காஜா வந்து கட்டி கொடுக்கலாம். ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 10 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அழகாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 ப்ளவுஸ் பண்ணால் கூட ஒரு 50 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்கள்லாம் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து பண்ணி கொடுக்கலாம். நம்ம கை செலவுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து ப்ளவுஸு, சுடிதாரு, ஆரி ஒர்க்கு நிறையா வந்து இப்போ வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்த்து வந்து சர்ச் பண்ணி கற்றுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். நம்ம முயற்சி எடுத்தால் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். எல்லாமே இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் எல்லாமே கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து ப்ரேஸ்லெட் வந்து எப்படிலாம் நம்ம பண்ணலாம் பீட்ஸ் வச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் வந்து நம்மளால் வெளியும் போக முடியாது, பிஸ்னஸை கொண்டும் போக முடியாது. அதனால் நம்ம வந்து வீட்டில் இருந்து எப்படிலாம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனல் வந்து வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்து நான் ரொம்ப ரன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடவே முடியல. நான் வந்து அந்த சேனலோட ஐடி நம்பர் எல்லாமே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சேனல் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணேன். நான் வந்து செல்லுலே தான் எடிட்டிங் பண்ணுறேன். செல்லே தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ எல்லாமே. நான் வந்து இன்னொரு சேனல் வந்து ஐஷா டைலர் vlog அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். அந்த இந்த இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கிற சேனல் ஓப்பன் பண்ணி நான் இப்போ வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கேன். நான் இது வந்து எதுக்கு ஓப்பன் பண்ணேன்னா, நம்ம வந்து நம்ம வந்து தைக்கிறத வந்து வீடியோ எடுத்து போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். நான் வந்து இந்த சேனல் வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு வருமானம் பார்க்கலாம், நம்மளுக்கு யூடியூப்பில் இருந்து வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. அதனால் வந்து சரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் நம்மளுக்கு உடனேவும் நம்மளுக்கு வந்து சம்பளம்லாம் வராது. அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. நம்ம அதை எல்லாமே அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வருமானன்றது வந்து சேல்ரின்றது வரும். இப்போயே உடனே வராது நம்மளுக்கு. லக்கு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக அதை போய் ரீச் பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து வீடியோ போடுறனால நம்மளுக்கு வந்து அது பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம சேனலுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண தெரியாது, எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றவங்க யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கூட நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. சோஷியல் மீடியாவில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிஸ்னஸை வந்து கொண்டு போக முடியும். அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம
கொண்டு போக முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இந்த மாதிரி நம்ம போட்டு கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். நான் வந்து ப்ரேஸ்லெட்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி வாங்குறது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேவாச்சும் நம்ம சேனலை. அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இப்போ நான் தைக்கிற பேக் வந்து சிங்கிள் கசட் தான். சிங்கிள் கசட்லேயே கொஞ்சம் பெரிய பேகு. இப்போ நான் வந்து ஒரு பேகு தைச்சி முடிக்க போகிறேன். நம்ம ஜூட் பேக்லாம் தைக்கும் போது பொறுமையாக தான் தைக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக தைச்சிட்டோன்னா ஊசி வந்து உடஞ்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம ஹேண்டில் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் கிராஸாக வந்துட்டு நேராக திருப்பினோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கீழே கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ஒரு பேக் வந்து ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நம்ம இது வந்து ஓரத்தையல் தான் நம்ம வந்து போடுறோம். அவ்வளோதான். இந்த இடத்துல வரும்போது நல்லா ரஃப் அடிச்சிடணும். இப்போ வந்து ஜிப்புக்கு வந்து ரன்னர் போட்டுடலாம். லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து ரன்னர் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து போட முடியாது. போட்டோன்னா நம்மளால் தைக்கவும் முடியாது. இது வந்து ரன்னர் போட்டு ஜிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 4 பக்கமும் ஓரத்தையல் போட்டுட்டு அது வந்து ஜிப்பில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக அது எடுத்து வச்சுருக்கேன். ரன்னர் போட கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இழுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த சின்ன பீஸை வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நாலு பக்கமும் நான் வந்து உருட்டி தையல் போட்டுக்கிறேன். நான் போட்டாச்சு. இந்த சின்ன பீஸை 2 பக்கமும் நான் மடிச்சிட போகிறேன். இப்படி மடிச்சுட்டு இந்த ஜிப்பில் வச்சு நான் 2 தையல் போட்டுற போகிறேன். அவ்வளோதாங்க, ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு பேகு. அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கிற நூல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அது திக்காக இருக்கிறனால இதுக்கு வந்து துணி நூல்லாம் போடக்கூடாது. ஜூட் பேக் தைக்கிறதுக்குன்னு திக்கான நூல் வந்து இருக்குது, அந்த நூல் தான் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபுல் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா உள்ளே. நம்ம வந்து மார்க்கெட்டுக்கும் கொண்டு போய்க்கலாம், பிள்ளைங்க லஞ்ச் பேக்குக்கும் கொண்டு போய்க்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் தைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு வந்து ப்ரேஸ்லெட் வீடியோ இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் இன் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.